ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ட்ராமா எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவை பற்றி சொல்லணும்னா எல்லா எமோஷன்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ட்ராமா. மனுஷனாக மாற முயற்சி செய்கிற காப்ளினுக்கும் ஆல்ரெடி பிரேக்கப் ஆகி வாழ்க்கையை வெறுக்கிற நிலைமையில இருக்க ஹீரோயினுக்கும் நடக்கிற சம்திங் தான் இந்த லவ் ஸ்டோரி. இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு பப்பில் நம்ம ஹீரோ பன்சுக்கை காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு அவன் பார்க்குறான். 2 பேருக்கும் பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது. அடுத்த சீனில் பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் அதோட பேக் ஸ்டோரி என்னன்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பன்சுக் ஒரு காப்ளின். அவர் மனுஷனாக மாறக்கு 10 ஹியூமன் பீயிங்ஸை கிஸ் பண்ணணும். அது மூலமாக 10 எமோஷன்ஸ் பன்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு முழுமையான ஹியூமனாகவே மாற முடியும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் யூனாவை காட்டுறாங்க. யூனா இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அப்படியே பார்ட் டைமோ வெயிட்டராகவோ வேலை செஞ்சுட்டு இருக்கா. அங்கே சும்மா இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ் அவளை கலாய்க்கும் போது அவளுக்கு வெறுப்பாகும். அந்த டென்ஷன்லேயே அவள் இருக்க. அந்த ஹோட்டலில் வர ஒருத்தி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காளா. வேலைக்கு தான் இன்னொரு ஆளை எடுங்களேன்ட்டு ஓனர்கிட்ட சலிச்சுட்டு சொல்லிட்டு அவள் குப்பெல்லாம் கொட்ட போகும்போது தான் அங்கே அந்த ஹீரோ இன்னொரு பொண்ணு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்க்குறா. அவள் குப்பையை கொட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்படியே ஹீரோ அங்கேருந்து கிளம்ப அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் ஞாபகமே இல்லை. அதாவது அந்த பொண்ணுங்களோட நல்லதுக்காக பன்சுக்கு அந்த பொண்ணுங்களை கிஸ் பண்ணதுக்கப்புறம் அவனோட ஞாபகம் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. அதனால தான் இந்த பொண்ணுக்கு இப்போ நடந்தது எல்லாமே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் பன்சுக்கு போய் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அவங்க தான் காப்ளின் குயினாமா. அவங்களோட ஆர்டரில் தான் பன்சுக் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்க தான் இவனுக்கு எந்த பொண்ணு இவன் கிஸ் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. இப்போ பன்சுக் அவனுக்கு எதுவும் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த காப்ளின் குயின் சொல்கிறாங்க என்னன்னா இப்போ இவனுக்கு கிடைச்சிருக்க எமோஷன் எம்டினஸ், ஒரு மாதிரி ஹெவியாவே நம்ம ஹார்ட்ல இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீலிங் தான் இப்போ பன்சுக் கத்துருக்கான். எப்படியும் பாதையில ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்து வச்சுட்ட, உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு அந்த காப்ளின் குயின் கேட்குறாங்க. ஆனா இந்த பயணத்துல உனக்கு இன்னும் நிறைய வலி ஏற்படும். எமோஷன்ஸை கத்துக்கிறது சும்மா ஜஸ்ட் கத்துக்கிட்டு மட்டும் போறது இல்ல, அது மூலமா வரக்கூடிய வலி ரொம்பவே அதிகமா இருக்கும். நீ இப்பயும் மனுஷனா மாற விரும்புறியான்னு கேட்க அவன் ஆமாங்கிறான். சரின்னு இப்போ இவனுக்கு அடுத்தது இன்னொரு பொண்ணை கண்டுபிடிக்கணும்ல, அதனால அவங்க பவரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிக்க அவ பேர் சோல்ஹி. அப்ப அந்த காப்ளின் குயின் இவன் கிட்ட கேட்குறாங்க நீ ஏன் மனுஷனா மாற நினைக்கிறேன்ட்டு. அதுக்கு இவனும் நான் தனியா இருக்க விரும்பல, உங்களை மாதிரின்னு சொல்லிட்டு போக அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது அவன் இவங்களை கலாய்ச்சிட்டு போயிருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் காட்டினாங்கன்னா இப்போ சொன்னாங்கல்ல அந்த பொண்ணு சோல்ஹி தான் ஹீரோயின் யூனாவோட ஃப்ரெண்டு. இப்போ யூனாக்கு வேற பிரேக்கப் ஆயிருக்கனால அவள் ஃப்ரெண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ இப்போ புதுசாக வேற யாராவது டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும், நீ உன்னோட லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி போகலான்னு சொல்ல என்ன ரொம்ப குசியா பேசுறியேன்ட்டு யூனா கேட்குறா. அப்பதான் சோல்ஹியை சொல்றா ஆக்சுவலா காலையிலேயே பன்சுக்கு சோல்ஹியை மீட் பண்ணியிருப்பான். அவகிட்ட நம்பரும் கேட்டிருப்பான். அவனோட காப்ளின் பவர் ஈஸியாவே சோல்ஹியை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே இவங்க சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க யூனா சொல்றா சரி ஓகேவா நீ ஜாலியா டேட் பண்ணு, நான் அந்த வம்புக்கே வரலன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். அப்படியே அவள் லைப்ரரி போயிட்டு அங்கே புக்ஸ் எடுத்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு திடீர்னு அவளோட பாஸ்ட் பத்தின மெமரிஸ்லாம் வருது. இதுக்கு முன்னாடி இதே லைப்ரரியில அவள் எக்ஸை மீட் பண்ணியிருப்பாள்ல, அந்த ஞாபகங்கள்லாம் அவளுக்கு வர அதுக்கப்புறம் அவளே மைண்டை மாத்திக்கிறா, இதெல்லாம் நம்ம மறக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியே நைட்டாக இவள் லைப்ரரியில இருந்து கிளம்புறா. அப்பதான் சோல்ஹி இன்னொரு பையனை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறா. அதாவது நம்ம ஹீரோ பன்சுக்கு தான் அவ கிஸ் பண்ணிட்டு இருக்கா. சரி இவ காலையில சொன்ன பையன் போல நினைச்சிட்டு அவ போகும்போது தான் இவளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நேத்தே ஹீரோ இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது இவ பாத்திருப்பாள்ல, அவன் முகம் நல்லாவே இவளுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இவளுக்கு உடனே இவ எக்ஸ் இவளை சீட் பண்ணிருப்பான்ல, அது ஞாபகம் வருது. இவன் முன்னாடியே இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்திருப்பான். இவ ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணி விட்டுருப்பான். அந்த நேரத்துல ரொம்பவே உடஞ்சு போயிருப்பா. இப்ப அந்த ஞாபகங்கள்ல வர இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே அங்க போறா. அங்க போய் பன்சுக்க பார்த்து நான் இதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்திருக்கேன், உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் நான் எல்லா மக்களையும் வெறுக்க ஆரம்பிக்கிறேன்னு இவ சொல்ல சோல்ஹி என்ன நடக்குதுன்னு புரியாம பார்த்துட்டு இருக்கா. அப்ப யூனா அவளுக்கு இருந்த கோவத்துல பன்சுக்கு நல்லா போட்டு ஒரு அடி அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் சோல்ஹி அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறா. இப்ப பன்சுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது. அதாவது அவனுக்கு யூனாவுக்கு ஆறுதல் படுத்தணும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கான ரீசன் என்னன்னா அவன் இப்ப கத்துக்கிட்ட எமோஷன் கம்பேஷன். ஒருத்தங்க கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள நல்லாக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறது. இப்ப சோல்ஹியை யூனா இழுத்துட்டு வந்தால, அவ கேக்குறா இப்ப நீயே அந்த ஆள் அடிச்சன்ட்டு. அதுக்கு இவளும் அவனை நான் வேற ஒரு பொண்ணு கூட ஆல்ரெடி பார்த்தேன்னு சொல்ல இவ ஒன்னும் புரியாம பேசுறான். ஏன் நீ அவனை லவ் பண்றியா, அவனையே அடிச்சன்ட்டு. அப்ப யூனா சொல்றா என்னது
என்னது நான் லவ் பண்ணுறேனா, நீ தானே அவனை கிஸ் பண்ணிட்டு இருந்தன்ட்டு. அதுக்கு சோல்கி, உனக்கு என்ன பைத்தியமா, நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு, நான் எதுக்கு போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ போக யூனாக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எப்படி சோல்கி இதெல்லாம் மறந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யூனா வீட்டில் இருக்கும்போது அவ விடிய விடிய அசைன்மெண்ட் பண்ணியிருக்கா, ஆனால் இன்னும் முடியல. அந்த டென்ஷனில் அவள் இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா யூனாவோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டுருக்கான். ஆக்சுவலாக ஏதோ ஒரு பையன் யூனாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு அவளை ரொம்ப நாளாக டேட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கு தான் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான். அந்த ஃப்ரெண்டும் இதை பற்றி யூனா கிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்கான். ஆனால் யூனா வந்து இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஆல்ரெடி இவளுக்கு இப்போ தான் ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு, எனக்கு இதில் சுத்தமாக இருப்போம்ல, இதில் அசைன்மெண்ட் வேலையை வேற முடிக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீ ஃபோனை வச்சிருன்னு சொல்ல அந்த பையன் சொல்கிறான், சரி ஓகே உன் அசைன்மெண்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இந்த டேட்டுக்கு மட்டும் நீ போயிட்டு வந்துட்டு எப்படியோ இந்த அசைன்மெண்ட்லேருந்து தப்பிச்சா போகுன்னு யோசிச்சுட்டு சரி ஓகே ஒரே ஒரு லஞ்சுக்கு மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே போகிறா. அங்கே போனால் அந்த பையனும் வரான். ஆனால் அவன் இத்தனை நாள் எப்படி பேசியிருப்பான், யூனாவை மீட் பண்ணி ஆகணும் அவளை ரொம்பவே பிடிச்சி போச்சுங்கிற மாதிரி பேசியிருப்பானா. ஆனால் இப்போ பார்த்தோன்னா அவளை ரொம்ப கலாய்க்கிறான். நீங்கள் ஃபோட்டோவில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கீங்களே, ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்கிற மாதிரி அவன் கலாய்ச்சிட்டு இருக்க. பதிலுக்கு யூனாவும் நல்லா கலாய்ச்சிட்டு அங்கேருந்து வந்துடுறா. அந்த டென்ஷனில் அவள் வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அங்கே பார்த்தீங்கன்னா பன்சுக்கு இருக்கான். அவனும் அங்கே பார்ட் டைமாக அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டான் போல. அவனை பார்த்தோன்னு கேட்குறா, எப்படி சோல்கி நீங்கள் கிஸ் பண்ணதை மறந்தான்ட்டு. அதுக்கு இவன், உன் வேலையை பாரு, எனக்கான காரணங்கள் இருக்குன்னு சொல்ல இவன் நல்லா காலையே மிதிச்சிடுறா. அதுக்கு பன்சுக்கு வழியில கத்த இவன் சொல்ற, ஆளையும் பேரையும் பாரு, உனக்கு என்ன முட்டைன்னு நினைப்பா, பேரை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக அவனோட பேருக்கு கொரியன்ல சாஃப்ட் பாயில்டுன்னு அர்த்தம் போல. அதை வச்சு இவ கலாச்சிட்டு இருக்கான். சரி இவ விடமாட்டா போலன்ட்டு பன்சுக்கு இவகிட்ட உண்மையவே சொல்லிடுறான். இவன் காம்ப்ளின் எதுக்காக அவளை கிஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களுக்கு அவங்களோட நல்லதுக்காக இவனை பத்தின மெமரிஸ்லாம் மறந்துரும்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அப்ப யூனா கேட்குறா, இதை நம்ப சொல்றியா என்ன, போடாடேன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அப்படியே அவங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவளுக்கு பிரச்சனைன்னு யோசிச்சா வரும். அவள் ரெஸ்டாரண்ட்ல மறுபடியும் கஸ்டமர்ஸ் பிரச்சனை பண்றாங்க. இவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, எல்லாரும் நம்மகிட்டே வம்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அழ ஆரம்பிச்சுட்டா. இவ அழுகிறத பார்த்துட்டு அவங்களாம் அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா, ஏன் எல்லாரும் என்னையே டார்கெட் பண்றாங்கன்ட்டு. அப்ப அங்க பன்சுக்கு வர இவ கேட்கறா, என்ன நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து உனக்கு சந்தோஷம் தானேன்ட்டு. ஆனா பன்சுக்கு என்ன சொல்றானா, உன் மேல எந்த தப்பும் இல்லை, அவங்க மேலதான் தப்பு, நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்றான். அதாவது பன்சுக்கு இப்போ புதுசா கத்துக்கிட்ட எமோஷன் என்ன, கம்பேஷன் தானே. அதனால அவனுக்கு இப்போ வந்து யூனாக்கு ஆறுதல் சொல்லணும் போல இருந்திருக்கு. அதனால அவளுக்கு டிஷ்யூ கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதோட சோகமா இருக்கவங்கள எப்படி சமாதானப்படுத்தணும்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல இந்த சாக்லேட் மில்க் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாக்லேட் மில்க்கு கொடுக்குறான். இவ சோகத்தை எப்படியாச்சும் போக்கணும்னு அவன் நினைக்கிறான். அப்ப யூனாவே பாக்குறா, ஒருவேளை இவன் நல்லவன் தான் போலேன்ட்டு அவனையே பார்த்துட்டு இருக்க. அடுத்த சீன்ல காட்டினாங்கன்னா ஒருத்தன் பன்சுக்க பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கையில வச்சிட்டு இருக்கான். அவன் பாக்குறதுக்கு பிளாக் கலர் கோட் சூட்லாம் போட்டிருக்கான். அவன் அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுட்டு அங்கிருந்து நடந்து போக இந்த டிராமாவோட பார்ட் 1 முடியுது. ஸோ இவனால பன்சுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது போல. இந்த டிராமால இனி வர எபிசோட்ஸும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லா எமோஷன்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு நல்ல டிராமாவும் இருக்கும். ஸோ இந்த டிராமால இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெய்னிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.